முருங்கைக்கீரை சூப். கீரையை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இளந்தண்டு இருந்தால் கூட உடச்சி சேர்த்திக்கோங்க. நிறைய கீரை வேணும்னு அவசியம் இல்லை, ஒரு 4 கொத்து இருந்தால் போதும். இந்த சூப்பில் கீரையில் இருக்க அயான் சத்து, காரத்துக்கு மிளகாயும், நோய் எதிர்ப்பு சக்திக்கு மஞ்சள், சீரகம், பூண்டு, புரோட்டீனுக்கு பாசிப்பருப்பு சேர்த்து எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடேறதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்ச கீரையை சேர்த்திக்கலாம். கீரை நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வரமிளகா, பூண்டு, மஞ்சள், சீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்திக்கலாம். கீரையை மூடி வைக்காதீங்க. இந்த சூப் எல்லாருமே குடிக்கலாம். ரொம்ப சுவையாகவும் இருக்கும், சத்தாகவும் இருக்கும். இதை விட சிம்பிள் மெத்தட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பூண்டு நான் தோலோடு தட்டி சேர்த்திக்கிறேன். பாசி பருப்பு என்கிட்ட ஆல்ரெடி வேக வச்ச பருப்பு இருந்தது. நீங்கள் பருப்பு வேக வச்சது இல்லைன்னா தண்ணி சூடேறுது இல்லைங்களா, அப்போயே ஒரு பொடி பருப்பு சேர்த்தி போட்டுருங்க. பாசிப்பருப்பு சீக்கிரம் வெந்துடும். அது முக்கால்வாசி வெந்த பதத்தில் நீங்கள் கீரையை சேர்த்திக்கோங்க. அவ்வளோதாங்க. பாருங்கள், கீரை வெந்து வாசம் வர ஸ்டேஜில் நம்ம உப்பு சேர்த்திக்கலாம். பாருங்கள், மூடி வைக்கிறதுனால கீரை நல்லா நமக்கு க்ரீனிஷாகவே இருக்குது. பாருங்கள், கீரை நல்லா வெந்துருச்சு. வெந்த பதத்தில் நான் வேக வச்ச பருப்பு சேர்த்திக்கிறேன். வேக வச்ச பருப்பு இல்லைன்னா முன்னாடியே தண்ணியில் ஒரு பிடி பருப்பு போட்டுருங்க. முக்கால்வாசி வெந்த பிறகு கீரையை சேர்த்திக்கோங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன். பாருங்கள், மல்லித்தழை சேர்த்தி லாஸ்ட்டாக இறக்குற ஸ்டேஜில் பெப்பர் தூவிக்கலாம். பாருங்கள், சளி இருக்கிறவங்க, இருமல் இருக்கிறவங்க, நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.